பூண்டு வெங்காய புளிக்குழம்பு இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நிறைய எடுத்து வச்சுக்கணும். பூண்டு நிறைய உரித்து வச்சுக்கணும். குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தக்காளி 2 நறுக்கி வச்சுருக்கேன். புளி கரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம், வேணாட்டி விட்டுறலாம். கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வானொலி அடுப்பில் வச்சு காஞ்சோன்னையும் நல்லெண்ணெய் விட்டுக்கணுங்க. புளிக்குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் காயிட்டும். காஞ்சோன்னையும் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்சு வரட்டும். அடுத்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்புக்கெல்லாம் வெந்தயம் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க, உடம்புக்கும் நல்லது. வெந்தயம் போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெந்தயம் சவந்து வந்துருச்சு, கருவேப்பிலை போட்டுக்கிட்டோம். அடுத்தது பூண்டு எடுத்து போட்டுக்கலாங்க. பூண்டு ஒரு 2 கட்டி அளவுக்கு எடுத்து போட்டுக்குங்க. நல்லா எண்ணெயிலே போட்டு வதங்கணும். சின்ன வெங்காயம் நல்லா பொடி வெங்காயமாக முழுசாகவே போட்டுக்கலாங்க. ஒரு கை அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கணுங்க. நல்லா வதங்கி வந்தோடனையும் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், போட்டுக்கிட்டேன். தக்காளி வதங்குறதுக்காக மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். உப்பு நல்லா கலந்து வந்தோடனையும் குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கலாங்க. குழம்பு மிளகாய் பொடி நான் வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு அடுத்தடுத்த லிங்க்கில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வதங்கி வந்தோடனையும் புளிக்கரைசல் ஊற்றிக்கலாங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா வெங்காயம் நிறைய சீசன் அப்போ இந்த மாதிரி பொடி வெங்காயமாக பார்த்து நல்லா உரித்து வச்சுக்கிட்டு தேங்காய் ஊற்றாமல் செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 1 வாரத்துக்கு கெடாமல் இருக்குங்க. நல்லா பாருங்கள், எல்லாம் போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வைக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது வச்சு எப்படி சாப்பிட்றேன்னா நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் குழம்பு நிறையா வேணும் அப்படின்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாங்க. ஒரு காமூடி தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறோம். குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி வச்சாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி தேங்காய் ஊற்றாமல் வச்சாலும் நல்லாயிருக்கும். 2 விதமாகவும் நம்ம செஞ்சுக்கலாம். குழம்பு கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் வேக விடணும். தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்கக்கூடாதுங்க. ஒரு கொதி வந்தோடனையும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம், மூடி வச்சு. ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள். குழம்பு நல்லா திக்காக கிரேவியாட்டம் நல்லா வந்திருக்கு. இந்த அளவுக்கு போதும், ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான பூண்டு வெங்காய புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.